மதன் கௌரி இப்படி பேசுவார்னு யாருமே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்னன்னு பார்த்தோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு மதன் கௌரி ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க. அந்த அவார்டை வாங்கிட்டு அந்த அங்கே இருந்த ஸ்டேஜில் அந்த ஆங்கர் பார்த்து மதன் கௌரியை பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டர் யார் அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்லியிருப்பார், இந்த தான் இருக்காங்கல்ல விஜய் சித்து கேங்ஸ் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்கல்ல இந்த விஜய் சித்து இருப்பாரு. அதை வந்து முழுசாக பார்க்காத சில தற்குறி காய்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க, மதன் கௌரி வந்து விஜய் சித்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு, இந்த இருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசிட்டாரு அப்படிங்கிறத மட்டும் வேர்டை மட்டும் புரிச்சுக்கிட்டு நிறையா தற்குறி காய்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே மதன் கௌரி முழுசாக என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நானும் விஜய் சித்து இப்போ இருக்க விஜய் சித்தை விட எனக்கு பிளாக் ஷீப்பில் இருந்த விஜய் சித்தை தெரியும், நானும் விஜய் சித்து நிறையா ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கோம், எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்தளவுக்கு அப்படி சொல்லியிருப்பார். அதை முழுசாக பார்க்காம சிலர் வந்துட்டு பாதியில் பார்த்துட்டு பேசுகிறது வந்து எந்தளவுக்கு கரெக்டுங்கிறது எனக்கு தெரியல. உண்மையிலே அவர் வந்துட்டு அவர் தப்பாலாம் பேசல, அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அது மட்டும் இல்லாமல் அவர் மதுரை பக்கம் வந்து வந்தனால அவரோட ஸ்லாங்கே அப்படி தான். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னு நமக்கு ஒரு விஷயம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் என்னங்கிறத போடுங்க. மதன் கௌரி பேசுனது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.